வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்டெட் ஸ்பார்க் ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்டெட் ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி டிஎன்டெட்டுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். சரியா, ஃப்ரீயாக வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆன்லைனில் வந்து மார்க் டெஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து உங்களுக்கு வழங்குறது வந்து பார்த்திங்கன்னா என் சிவகுமார். ஸோ இது வந்து டிஎன்டெட் ஸ்பார்க், டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனல். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ஆரியோ ரெடின்னு எடுத்துருக்கேன். சரியா, டெஸ்ட்டுக்கு ரெடியாக, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ரெடியா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண ரெடியா. இன்றைய தத்துவம் என்னென்னு பார்ப்போம். நீ உயர்ந்து மேலே செல்ல செல்ல இன்னும் கீழே இருப்பவர்களுக்கு நீ சிறியவனாய் தோன்றுவதில் வியப்பொன்றும் இல்லை. அதனால் அவர்கள் உன் முயற்சிகளை பற்றி எள்ளி நகையாடினால் கண்டு கொள்ளாதே. நண்பர்களே, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் இருக்கும். இதில் வந்து 87,474 வியூஸ், அதாவது அத்தனை பேர் வீடியோஸை பார்த்துருக்காங்க. ஸோ 1159 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 216 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து 413 பேர் வந்து நண்பர்களாக இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. மார்க் டெஸ்ட்னால் என்ன? அதாவது நம்மளை வந்து நம்மளுடைய டேலண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம படித்த எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ரிஹர்சல் பார்க்குறது தான் வந்து மார்க் டெஸ்ட். சரியா? இந்த மார்க் டெஸ்ட் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நன்மைகள் நடக்குது. அது என்னென்னா, நாம் வந்து நம்மளை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி நாம் வந்து எந்த நிலைமையில் இப்போ இருக்கோம், இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்குறது வந்து இந்த மார்க் டெஸ்ட் மட்டும்தான். சரி, இந்த மார்க் டெஸ்ட் எழுதும் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளை வந்து ஒரு எடை போட்டுடலாம். நம்மளை எடை போட்டுடலாம். சரி, நாம் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து இதில் எடை போடலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு மார்க் டெஸ்ட் அவசியம். இந்த மார்க் டெஸ்ட் நமக்கு வந்து நம்ம பண்ணலன்னா, நம்ம ப்ரிப்பரேஷன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதையே இல்லாமல் போகிற ஒரு வண்டியாட்டம் ஆகிடும். சரியா? நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாது, எங்கே நிற்கிறோன்னு தெரியாது. ஸோ நம்ம எங்கே தொடங்குவோன்னு தெரியாது, எங்கே முடிப்போன்னு தெரியாது. நம்ம மாட்டுக்கு ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம். சரியா? எக்ஸாம் அப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம், ஃபைனல் வரையும் நம்ம முடிக்க மாட்டோம். ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தொடக்கம் எது, நம்ம முடிவு எது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும்னா நம்மளால் மார்க் டெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு தெரியும். சரியா? அதுக்கு தான் மார்க் டெஸ்ட். நான் என்ன தான் உங்களுக்கு வந்து 500-1000 கிளாஸ் நடத்தினாலும் சரி, நீங்கள் ப்ரிப்பேர் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா வந்து எஃபெக்டிவாக பண்ணணுன்னா அதுக்கு மார்க் டெஸ்ட்டால் மட்டும்தான் முடியும். சரியா? நீங்கள் வந்து பல விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனசை திரும்ப நிலைநிறுத்தி அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தையும், இதுக்கப்புறமும் நம்ம படிக்கணுமா படிக்கக்கூடாதா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்கக்கூடியது இந்த மார்க் டெஸ்ட் மூலமாக தான். அதனால தான் இந்த மார்க் டெஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். சரி, நாம் அடுத்து பார்ப்போம். அதாவது ஏன் டெஸ்ட் வைக்கணும், டெஸ்ட் வைக்கிறதுனா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வீக்னஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியை வந்து தொடங்க முடியும். நமக்கு வந்து சக்ஸஸ் எது, நமக்கு ஸ்ட்ராங் எது, வீக் எதுன்னு தெரியாமலேயே நாம் வந்து ஒரு விஷயம் செஞ்சோன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக அரைக்குறையாக தான் இருக்கும். அந்த விஷயம் ஒரு முழுமை பெறாமலே இருந்துடும். ஏன்னா நம்மளுடைய பாதி வீக்னஸான சப்ஜெக்ட் வீக்காகவே தான் இருக்கும் எப்பயுமே. சரியா? அந்த வீக்னஸான சப்ஜெக்ட் தான் நம்மளை வந்து கடைசி வரை நம்ம அந்த விஷயத்தை தெரியாதனால தான், இதுதான் வீக் சப்ஜெக்ட்னு தெரியாமல் இதுதான் வீக்கான விஷயம் நமக்கு தெரியாதனால நம்ம கடைசி வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சோர்வு மட்டும்தான் வரும். அதே மாதிரி ஒரு ஏமாற்றம் தான் வரும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளையே நம்ம புரிஞ்சிக்காதது, நம்மளே நம்ம சோதனை பண்ணாதது தான் காரணம். சரியா? அதனால தான் சொல்கிறேன், டெஸ்ட்டுன்றது நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷமும் சரி, ஒரு நாளும் சரி, ஒரு வாரமும் சரி, ஒரு மாதமும் சரி, நம்ம சோதனை பண்ணிகிட்டே இருக்கணும்.
அப்போ தான் நம்ம தயாராக இருக்கோமா இல்லையான்ற ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து சரியாக கணிக்க முடியும். அடுத்தது வீக்னஸ். இப்போ நம்ம வந்து நம்ம டைமை வந்து மோஸ்ட்டாக நம்ம எதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா வீக்னஸ் நோக்கி தான் பயன்படுத்தணும். அதாவது கஷ்டமான சப்ஜெக்ட் இதை படிக்கிறது நேரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா வீக்னஸான சப்ஜெக்டில் நீங்கள் வந்து கோட்டை விட்டுருவீங்க. சரியா? அதனால் வந்து வீக்னஸான சப்ஜெக்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆல்ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறதுக்கு நாம் வந்து டைம் வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வீக்னஸான இன்னொரு சப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க. டெய்லியும் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெய்லியும் வந்து 1 hour படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீக்னஸான சப்ஜெக்ட் நீங்கள் அப்படியே கை விட்டுருவீங்க. ஆனால் வீக்கான சப்ஜெக்ட் என்ன பண்ணுவீங்க, தினமும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் படிப்பீங்க. ஏன்னா அதான் வரமாட்டேங்குதே, சும்மா வச்சு பார்க்கலாம். சிலவங்க அது கூட பார்க்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக வீக்னஸ் சப்ஜெக்ட்னாலே யாரும் பார்க்க மாட்டாங்க. இதனால 4 நாள் வந்து உங்கள் வீக்னஸ் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் உங்களை வந்து எக்ஸாமில் போட்டு தாக்குறது இந்த வீக்னஸான சப்ஜெக்ட் மட்டும்தான். உங்களை உங்களை ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் கூட கைவிடும். பட் ஆனால் வீக்கான சப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். சரியா? அதனால் இப்போ நீங்கள் 1 hour இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டைமை வந்து இதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ண நாளைக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக, ரெண்டுமே ஸ்ட்ராங் தான் எனக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் கைதேர்ந்திருப்பீங்க. அதாவது ஆங்கிலத்தை சொல்லணும்னா மாஸ்டர் ஆகிருப்பீங்க. இப்படி தான் வந்து எல்லோரும் பெரிய பெரிய விஷயத்தில் மாஸ்டர் ஆகுறாங்க. சரியா? வீக்கான சப்ஜெக்டை ஜாலியாக வந்து எப்படி வந்து ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். திங்க் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் வந்து ஹார்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹார்டாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக கிடச்சிடும். சரியா? இந்த ப்ராசஸிங் நடக்க உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. எந்த கொஷனும் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணுறீங்க. சரியா? சரி, இந்த TNTET ஸ்பார்க்கில் வந்து நான் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்லைன் மார்க் டெஸ்ட். நேராக வந்து பேப்பர் வச்சு ஹாலில் வச்சு நடக்கிறது கிடையாது. ஆன்லைனில் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி விடுவேன். நீங்கள் அதில் மூலமாக வந்து உங்களுடைய ஆன்சரை சப்மிட் பண்ணணும். அதுதான் இது. வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து TNTET ஸ்பார்க் நண்பர்கள்லாம் வந்து இதில் கலந்துப்பாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? இதில் வந்து மொத்தம் 1000 பேருக்கு மட்டும்தான் வந்து டெஸ்ட்டு. சரி, அதனால் வந்து சீக்கிரமாக வந்து டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வேளை விட்டுட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 1000க்கு மேலே வருவாங்க எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் 1000 பேருக்கு மட்டும் தான் எங்களால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். சரியா? அப்புறம் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் பேப்பர் வரும். மொத்தம் 750 கொஷின் பேப்பர் ஒரு ஆள் அட்டன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா TNTET எக்ஸாம் எப்படியோ அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் டெஸ்ட் வரும் நமக்கு. அதே மாதிரி டாப் 4 வராங்க பார்த்தீங்கன்னா. இப்போ பேப்பர் 1 அப்படின்னா சயின்ஸு சோஷியல்ஸ் இருப்பாங்க. பேப்பர் 2னா சேம் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஒரு டாப்பர் இருப்பாங்க, அதிக மார்க் எடுத்தவங்க. எல்லா எக்ஸாமையும் வந்து கூட்டி தான் மார்க் போடுவோம். சரியா? ஸோ இப்போ வந்து சயின்ஸில் வந்து ஒருத்தர் மார்க் அதிகமாக 5 டெஸ்ட்லேயும் பர்ஃபார்ம் பண்ணி மார்க் அதிகமாக இருக்கார். ஓகேவா? இல்லை சில ஒருத்தர் பாவங்க 2-3 டெஸ்ட்டில் மார்க் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. சிலவங்க 4 டெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. எனக்கு எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்கன்ற முக்கியம் இல்லை, ஸ்கோர் தான் முக்கியம். சரியா? ஸோ ஸ்கோரை வந்து நீங்கள் சரியாக பண்ணிங்கனாலே எனக்கு வந்து எனக்கு ஸ்கோர் வச்சே நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து முடிச்சிடும். சரியா? அதனால் ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்கோரை வச்சு தான் வந்து இதில் வந்து யார் டாப்பாக வராங்களோ, இப்போ சயின்ஸ்னால் அதில் ஒருத்தவருக்கும், சோஷியல் சயின்ஸ்னால் அதில் டாப்பாக வர்றவருக்கும், பேப்பர் 2ல் சயின்ஸ்னால் அதில் வர்றவருக்கும், பேப்பர் 2ல் சோஷியல் சயின்ஸ்னால் அதில் வர்றவங்களுக்கும் தனித்தனியாக வந்து கிஃப்ட் வந்து மொத்தமாக வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். நல்ல வேல்யூபிளான ஒரு கிஃப்டாக வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் வந்து இந்த பரிசு. இது வந்து சர்ப்ரைஸ். இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் வாங்கும்போது நாங்கள் வந்து சொல்லுவோம். சரியா? சரி, அதாவது முக்கியமான தினங்கள் என்னென்னு பார்ப்போம். 7ஆம் தேதி 4ஆம் மாதம் 2017 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளைங் டெஸ்ட்.
டெஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள். ஸோ அதுக்குள்ளே பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நோ எக்ஸ்கியூஸ், கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுத முடியாது. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி டெஸ்ட் ஆரம்பிக்குது. டெஸ்ட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னூன், அதாவது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எப்போ ஆரம்பிக்குன்னா 9 to 12. ஏன் 9 to 12னா வச்சுக்கோங்க, 10 மணிக்கு நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ இப்போலேருந்து உங்களை வந்து நான் ட்ரெயின் பண்ணால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக எனர்ஜெட்டிக்காக வந்து 10 மணிக்கு எக்ஸாமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 எக்ஸாம் நடக்கும். அதாவது பேப்பர் 1 சயின்ஸும் பேப்பர் 1 சோஷியல் நடக்கும். சரியா? 8ஆம் தேதி காலையில் பேப்பர் 1 சயின்ஸும் சோஷியல் நடக்கும். 8ஆம் தேதி 8/4/2017 டெஸ்ட் நம்பர் 1 ஆஃப்டர்நூன், அதாவது மாலை டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 மணி வரையும். அதாவது பேப்பர் 1 அட்டன் பண்ணி 2 பண்ணுறவங்களுக்கு 1 மணி நேரம் தான் பிரேக். பேப்பர் 2க்கும் சயின்ஸு சோஷியல் சயின்ஸு மதியம் நடக்கும். 2 பேருக்கும் ஒரே டைமில் தான் நடக்கும். சரியா? இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 1 டெஸ்ட்டு, 2 டெஸ்ட்டு, 3 டெஸ்ட்டு, 4 டெஸ்ட்டு, இது வந்து 5ஆவது டெஸ்ட்டு. ஸோ கரெக்ஷனு. ஓகேவா? ஸோ 22ஆம் தேதி வந்து உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் முடிய ஆரம்பிச்சிடும். 8ஆம் தேதி ஆரம்பித்து 28. இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். இதில் வந்து டாப் ஆஃப் 4 வரவங்களுக்கு நான் வந்து அந்த கிஃப்ட் வவுச்சரை வந்து கொடுப்பேன். அவங்களுடைய வீட்டுக்கே வந்து அந்த கிஃப்ட் வந்து அனுப்பி வைப்பேன். சரியா? சரி, இவ்வளோ தான் வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அடுத்து வந்து இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். 100 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது தான். பட் ஆனால் வந்து இந்த டெஸ்ட்டுக்குன்றது இந்த 100 ரூபா அமௌண்ட்டுன்றது ரொம்ப குறைவானது தான். சரியா? அதனால் இந்த டெஸ்ட்டுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். மொத்தம் வந்து நாங்கள் 6000 கொஸ்டின் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த எல்லா டெஸ்ட்டும் சேர்த்து. ஸோ அதுக்காக வந்து எனக்கான எக்ஸ்பென்சஸ்னால் ஸோ நான் வந்து மேடம் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து நான் ஷேர் பண்ணி கொடுக்கணும். சரியா? அதுக்காக வந்து சார்ஜ் பண்ணுறது தான் இது. சரியா? நீங்கள் வந்து பே பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க்லேயும் போய் நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். ஸோ அந்த அக்கௌண்ட் டீல்ஸும் நான் உங்களுக்கு தரேன். சரியா? ஸோ நீங்கள் வந்து மொபைல் ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இல்லை பேங்க்கில் கட்டினாலும் சரி, அது வந்து உங்களுடைய இஷ்டம். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஐடி, அதாவது இப்போ வந்து பேங்க்கில் வந்து இது பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட தெளிவாக ட்ரான்சாக்ஷன் ஐடி எழுதி தர சொல்லுங்கள். ஏன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி ஒன்று நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து எனக்கு மொபைலில் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணியும் நீங்கள் அனுப்பலாம். இன்டர்நெட் பேங்க் பண்ணவங்களாம். இல்லைனா ஃபோனில் வந்து நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பலாம். அதில் வந்து உங்கள் நேம் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் இமெயிலில் தான் வந்து எல்லாம் அப்லோட் ஆகும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பேப்பர் 1 2 2ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். 1 இருந்தால் 1, 2 இருந்தால் 2, இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா 1 and 2ன்னு போட்டுருங்க. சரியா? ஆப்ஷன் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். சயின்ஸாக சோஷியலாக, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏற்ற கொஸ்டின் பேப்பர் நான் தர முடியும். அதில் ஏதாவது ஒன்று போடுங்க. மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக முக்கியம். சரியா? நீங்கள் வந்து மொபைல் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களை இதில் வந்து பண்ணுறவங்கள வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒரு குரூப்பில் வந்து கண்டிப்பாக சேர்த்து விடுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட் குரூப் தான் அது. சரியா? ஸ்பார்க் மார்க் டெஸ்ட் குரூப்பில் சேர்த்து விடுவேன். அது மூலமாக வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து உங்களுடைய மொபைலுக்கே வர்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறோம். சரியா? நீங்கள் இதெல்லாம் வந்து எந்த மெயில் ஐடி அனுப்புனா வந்து tnpsc.spark@gmail.com இந்த மெயில் ஐடி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். சரியா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. ஒன்று நீங்கள் மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. சரியா? மோஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் வந்து எப்போயுமே ஆன்லைன் தான் இருப்பேன். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 1000 கேண்டிடேட்ஸ் தான். சரியா? ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒன் டைம் சான்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து டெஸ்ட் வைக்காது, ரிஸ்க்கான விஷயம் தான். இது கடைசி டைமு. ஸோ இந்த டைமில் வந்து உங்களுடைய நாலேஜை ரொம்ப ஸ்பீடப் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி நாங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கும் கேப் போட்டிருக்கோம். இங்கே 2 டெஸ்ட் நடக்குதுன்னா இங்கே ஒரு வாரம் கேப் இருக்கும். அதில் நீங்கள் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மீதி கிரவுண்ட் 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு ஒரு வாரம் கேப் இருக்கும். ஸோ இது மாதிரி 5 டெஸ்ட் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ மட்டும் அதனால் வந்து அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த டெஸ்ட் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். சரியா? அப்படி இல்லைன்னா வந்து இந்த டெஸ்ட் வந்து நிறைய ரொம்ப கஷ்டம். சப்போஸ் இந்த டெஸ்ட் வந்து எழுதாமல் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்கள் வந்து ஆன்சர் கீயோட சென்ட் பண்ணி விட்டுருவோம். சரியா? சரி.
இதான் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து என் சிவகுமார். அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 20200100104420. ஐஎஃப்எஸ்சி கோட் பார்த்தீங்கன்னா FDRL 0002020. பேங்க் நேம் ஃபெடரல் பேங்க். இதான் வந்து என்னோட அக்கௌண்ட் இருக்க ஒரு பிரான்ச்சோட டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து விழுப்புரம். சரி, எங்களுக்கு நிறைய பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் இருக்குது. இதோட ஆடிட்டிங் பிரான்ச்சோட அக்கௌண்ட் வந்து இந்த விழுப்புரத்தில் இருக்கிறனால இந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விட்ருங்க. சரியா, இந்த பேங்க் இருக்க பிரான்ச்சும் வந்து இந்த விழுப்புரம் பிரான்ச் தான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இதை ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர் யாராவது தெரியாமல் இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்க மூலம் இந்த மார்க் டெஸ்ட் மூலமாக பலனடையட்டும். சீக்கிரமாக வந்து உங்களுடைய இதை அனுப்புங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸ். ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதான் நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடி. இது வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது உங்கள் நேம் வந்துச்சுன்னா நான் வந்து உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விடுவேன். எப்போயுமே சந்தோஷமாக இருங்க. உங்களை நெக்ஸ்ட் லெசனில் பார்க்குறேன்.